துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் துலாம் ராசின்னு ஒன்று பிறந்தது தான் சார் பிறந்தோம். என்ன சார் துலாம்னு ஒரு பிறந்தோம். ஊரை ஃபுல்லாக டிவியை திருப்பினா யாரை பார்த்தாலும் துலாம் ராசி பிரமாதம் பிரமாதம் பிரமாதங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பலன் வச்சுக்கோங்க. ஆமாம் சார், இப்படி ஏதாவது ஆசையை தூண்டி விட்டு போயிருங்க. நானும் அது பின்னாடி பாருங்கள், இந்த தடவை நான் சொல்கிறேன், நிச்சயம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகுது. பணம் பிச்சுக்கிட்டு வரும். எப்படி கொள்ள வேண்டிய பாடம். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண தெரியுமா? என் மந்த்லி டிரான்சாக்ஷன் தெரியுமா? டிரான்சாக்ஷனை தூக்கி குப்பையில் போடுங்க. எவ்வளோ சேவிங் வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். இப்போ அது வந்து தெரியலையே. ஆமாம், இதுதான் இங்கே நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் ஒர்க்கெல்லாம் வந்து இது வந்து எங்கிட்ட நிறைய திட்டுவா சார், அடிப்பா சார். இப்போல்லாம் லைட்டாக தான் சார் திட்டுறா, மீதி நேரம்லாம் அன்பாக பேசுகிறேன் சார். ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு சார். பார்த்தீங்களா கடைசியாக நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் துலாம் ராசின்னு ஒன்று பிறந்தது தான் சார் பிறந்தோம். என்ன சார் துலாம்னு ஒரு பிறந்தோம். ஊரை ஃபுல்லாக டிவியை திருப்பினா யாரை பார்த்தாலும் துலாம் ராசி பிரமாதம் பிரமாதம் பிரமாதங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பலன் கூட நடக்கலை. நண்பர்களே, உங்களுடைய கோரிக்கையெல்லாம் கடவுள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கடவுள் உங்களுடைய ஆன்மீக பரிகாரம் சேனலை கடவுளும் பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் கேட்டுகிட்டே இருக்கார். என்னடா துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நல்லதே நடக்கலையடா, இதில் வேறு வந்து ராம்ஜி வேறு ஆன்மீக பரிகாரத்தில் இப்படிலாம் சொல்கிறாரு, நம்ம எதாவது செஞ்சுருவோம். வெரி குட், சூப்பர். காரணம் என்ன? ஏன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு வந்தது சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரும்பிங்க, அதானே? ஆமாம், அந்த குரு எங்கே 9ஆம் இடத்துல உட்காந்துருந்தார். கொஞ்ச நாள் வக்கரமானார், கொஞ்ச நாள் அதிச்சாரத்துக்கு போனார், இப்போ திரும்பவும் வக்கரமாகி உட்காந்துருக்காரு. என்ன திரும்பவும் வக்கரமாயிட்டார்னா என்ன ஆகும்னா, பலன்களை துரிதப்படுத்துறதை தாமதப்படுத்துறது தான். என்ன அப்படியே வந்தாலும் எப்போ தான் சார் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு? அவர் மார்ச் எண்ட் ஆகுங்க, ஏப்ரலில் தான் வக்கர நிவர்த்தி அடைவார். மே 1 மாதம் உங்க கூட இருந்துட்டு ஜூன் மாதம்லாம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதில் அப்போ குருனால பெரிய பிரயோஜனம் இல்லை. பரவாயில்ல, வக்கரம் பெற்றாலும் மறைந்திருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார். அதுதான் இதில் இருக்க பெரிய விஷயம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தை மாதத்திலிருந்து இந்த தை 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த பிப்ரவரி மாதம் வரை என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய 4ஆம் வீட்டிலே, எது வீடு மாடு மனை உயர் கல்வி உயர் பதவி எனும் இடத்திலே 2 செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். காசு பணம் திட்டு மண்ணி கொட்டைப்பிடிச்சு நைட்டு இல்லை, கலக்கிறான் ஹைட் இல்லை, அந்த மாதிரி தான். தலைக்கால் புரியலை, தலைகீழாக நடக்கிற நண்பர்களே, தலையில நடக்க வைப்பார். எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம் சார், இப்படி ஏதாவது ஆசையை தூண்டி விட்டு போயிருங்க. நானும் அது பின்னாடி பாருங்கள், இந்த தடவை நான் சொல்கிறேன், நிச்சயம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகுது. பணம் பிச்சுக்கிட்டு வரும். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு டீல் முடிஞ்சிடும். எதையாவது ஒன்று முடிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு கம்பெனி உங்களுக்கு ஓகே பண்ணிடுவாங்க. நீங்களே ஆரம்பிச்சிக்கலான்னு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன். ரொம்ப நாளாக நான் கம்பெனியில் ப்ரமோஷன் கேட்டுகிட்டே இருந்தேன் சார், அது இந்த மாதம் கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடச்சிரும். ஆக நீங்கள் எதை வெகு நாட்களாக தேடுகிறீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். கவலையப்படாதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 உச்சம் பெறுகிறார். 2னா குடும்பங்க, குடும்பஸ்தானாதிபதி உச்சம். இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பாடும், அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லாருமா உட்காந்து நம்ம ஒரு மம்முட்டி படம் ஒன்று வரும், ஆனந்தம் வீடு. அந்த படத்தில் வர மாதிரி நீங்கள் மளிகை கடை ஓனராக இருப்பீங்களாம், உங்கள் அம்மா உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவாங்களாம், உங்கள் தம்பி 3 பேர் உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவாங்களாம். அடாடா, மீண்டும் அது மகிழ்ச்சி. 9 உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அத்தனை நல்ல விஷயங்கள். பணம் மட்டுமல்ல, வாழ்க்கை. சில பேருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கும். என்ன சார், எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல சார், என் வாழ்க்கை உண்மையிலேயே எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியல சார். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கைன்னு கிடையாது. இந்த உலகத்தில் அமெரிக்காவில் ட்ரம்ப் வரைக்கும் கேட்டிங்கனாலும் அவர் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு அவரை கேளுங்க, அவருக்கே தெரியாது. காரணம் என்ன சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் தான் இந்த கடவுள் டான் அவர் இருக்கார். அவர் சொல்கிறது தான் முடிவு.
ஸோ 2 9 கூடிய ஒரு உச்சம் பெறும் பொழுது நீங்கள் இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல்ட்லேருந்து வாங்க, உங்களோட சொந்தங்கள்லாம் வருவாங்க, முக்கியமாக பணம் வரும். நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்கிற டைலாக் என்ன சொல்லுங்கள், உங்கள் உடம்புல எந்த சத்து வேணால் குறையலாம். எது குறையலாம்? விட்டமின் ஏ குறையலாம், பி குறையலாம், சி குறையலாம், டி குறையலாம், இ குறையலாம், பச்சளை மருந்து கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் முடியலன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய்ட்டு விட்டமின் மாத்திரை போட்டு ஏற்றிக்கலாம். என்ன ஆனால் விட்டமின் எம்மு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 டாக்டருக்கும் பணம் கட்டுறதுக்கு ஃபீஸு வேணுங்க. அந்த ஃபீஸ் இல்லைன்னா வைத்தியமே நடக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 9 கூடிய ஒரு உச்சம் பெறும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண தெரியுமா? என் மந்த்லி டிரான்சாக்ஷன் தெரியுமா? டிரான்சாக்ஷனை தூக்கி குப்பையில் போடுங்க. எவ்வளோ சேவிங் வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். இப்போ அது வந்து தெரியலையே. ஆமாம், இதுதான் இங்கே நிறைய பேர் பிஸ்னஸ் மேன், ஒர்க் லைஃப். தம்பிக்கு காயமாக கூட கேட்டுப்பாருங்க, யார் வேணால் கேட்டுப்பாருங்க, என்ன நானே கூட கேட்டுக்கிறேன். எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கிறது மேட்டரில் எவ்வளோ சேவிங் வச்சுருக்கீங்க என்று கேட்டால் நம்மக்கிட்ட பல பேருக்கு அதிகபட்சம் 2 லட்சத்தை தாண்டாது. உங்கள் வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதிச்சு வச்சு சேமித்து வச்ச ரன்னிங் மணியை சொல்கிறேங்க. நான் ரன்னிங் மணி காலையில் எந்திரிச்சோன்னா கூகுள் பே உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 25,000 கேட்குறாரு, கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா சொல்லுங்கள். ஹானஸ்ட்டாக நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். இல்லை என்றால் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம், இந்த ஜனவரி 15 1ஆம் தேதியில், இந்த 15ஆம் தேதி தை 1 சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எஸ்ஐபி போடுங்க. மாதம் ஆனால் எஸ்ஐபி போடுங்க. மாதம் ஆனால் உங்களால் முடிஞ்ச தொகை, சின்ன தொகையை ஒரு ஆர்டி போட்டு வைங்க. சும்மா போட்டு வைங்க. ஒரு 5000 10,000 கூட, இப்போ 100 ரூபாயிலேருந்து தொடங்குது ஆர்டி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரெக்கரிங் டெபாசிட்னு பேர். கண்ணுக்கு தெரியாமல் சேவிங் ஆகிட்டு இருக்கும். இந்த வருஷத்துடைய எண்டில் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சம் கிடைச்சா கூட இந்த வருடத்தை நீங்கள் முழுமையாக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த 5 10 நோக்கி கூட்டு போகும், 10 20 நோக்கி கூட்டு போகும். இங்கே பாருங்கள், பணம் ஒரு போதை. அந்த போதையை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். நாங்கள்லாம் இதெல்லாம் அனுபவித்து முடித்ததுக்கப்புறம் தான் இந்த பீடத்தில் வந்து உட்காந்து வேறு மாதிரி ஆகிட்டோம். புரியுதா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது பின்னாடியே போய் வந்து உங்களுக்கு சீனு போகிற வரைக்கும் இது பின்னாடி போங்க. 2 ஏழுக்குடையவர் வேறு உச்சங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்கள் ஃபாரின் போகலாம் போகிறீங்க. அதான் சொன்னேனே, குடும்பத்தில் மகிழ்ச்சினா குடும்பத்தில் தானே, நம்ம குடும்பமே நம்ம ஒய்ஃபு தானே. ஸோ அப்போது நீங்கள் மனைவியிடம் திடீர் மாற்றங்கள், திருப்பங்கள். என் மனைவி என்னன்னே தெரில சார், முன்னெல்லாம் வந்து இது வந்து எங்கிட்ட நிறைய திட்டுவா சார், அடிப்பா சார், இப்போல்லாம் லைட்டாக தான் சார் திட்டுறா, மீதி நேரம்லாம் அன்பாக பேசுகிறேன் சார். ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு சார். பார்த்தீங்களா கடைசியாக நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் 2 ஏழுக்குடைய குரு பகவான், இது செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது, மனைவி உங்கள்கிட்ட நிறைய மகிழ்ச்சியை கொடுப்பார். பல விஷயங்கள்லாம் ஏற்படும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? புத பகவான் 9 குடையவர். இந்த ஆள் போய் எங்கே இருக்கார்? இவரும் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது உயர்கல்வி, உயர் பதவி. சில பேர் வெளிநாட்டில் போய் படிப்பீங்க, சில பேர் வந்து நிறைய ப்ரொமோஷனுக்காகலாம் முயற்சி, அதெல்லாம் கூட நடக்கும். இந்த மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதம். முக்கியமாக சேமிப்பை நோக்கி செல்லும் மாதம். இந்த மாதம் தான் நீங்கள் சேமிப்பு பண்ண போகிறீங்க. சேமிப்பை நோக்கி உங்கள் மனது போக போகுது. என் வாழ்விலும் அப்படி ஒரு திருப்பம் ஏற்பட்டது. எனக்கும் சிலர் சேமிப்பின் அவசியத்தை அறிவுரை சொன்னார்கள். 43 44 வயசில் எனக்கு வந்த அறிவு, சேமிப்பினுடைய உன்னதம் எனக்கு இப்போ இந்த வருஷம்தாங்க புரிஞ்சுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் என்று சேமிப்பை பழக துவங்குகிறீர்களோ அன்று உங்களுக்கு தைரியம் தானாய் வந்துவிடும். இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த துலாம் ராசிக்காரர்கள் மிக புதிய பிஸ்னஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதம், இந்த தை மாதம் சேமிப்பு தான், காசு தான், பணம் தான், ஃபேமிலி தான், என்ஜாய். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.